இது வந்து சண்டே விலாக் இது. அன்னைக்கு வந்துட்டு வீட்ல வந்து ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை தான் ரெடி பண்ணிட்டுருந்தோம். அதுக்காக நான் வந்து முன்னாடியே வந்து பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு கழுவிட்டு மசாலா போட்டுட்டேன். அது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியாக வச்சுட்டு இது ஃபிஷ் குழம்புக்கு தனியாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து ஃபிஷ் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக என்னென்ன மசாலா பொருள் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 4 வரமிளகா, ஒரு ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு சின்னதாக ஒன்று, கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகு, சின்ன சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து துருவி நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போடுறதுனால குழம்பு வந்து கெட்டு போயிடும் சீக்கிரமாக அப்படின்லாம் நினைக்காதீங்க. தேங்காவில் இருக்க அந்த தண்ணி பதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா குழம்புலாம் கெட்டு போகாது. அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மசாலாவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுட்டேன் நான். இது எல்லாமே குழம்புக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழம்பு சீக்கிரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி மசாலாவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வேறு அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒன்று பாதியமாக தட்டி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக தட்டிடக்கூடாது. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி வந்து நம்ம வச்சுருந்தோம்ல அதை நல்லா கரைச்சி குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ புளி கரைச்சி நல்லா ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு தான் அம்மா வந்து குழம்பு வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வறுத்து வச்ச மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அது கூடவே நம்ம வெங்காயமும் தக்காளியும் கூட அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ஒன்று பாதியமாக அரைச்சிக்கோங்க. வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள். பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவும் அம்மா இது கூட ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ மிக்சியில் கொஞ்சமாக ஒட்டி இருக்கிறதையும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது வந்து குழம்போட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஃபிஷ் குழம்புனாவே புளி காரம் தான் மெயின். அது ரெண்டுமே சரியாக இருந்துச்சுன்னா ஃபிஷ் குழம்பு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃபிஷ் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 7 மினிட்ஸ் தான் அதை கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விட்டால் முள்ளெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ லைட்டாக ஒரு கிளறி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதித்ததுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம் வடகம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே ஒரு சின்னதாக ஷாப்பிங் பண்ணுற ஒர்க் இருந்தது. அதனால் நாங்கள் வந்து விருதாச்சலம் போயிருந்தோம். போனோடனே எப்போதுமே வெளியே போனால் பூ வாங்குவாங்க அம்மா. பூ வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே அந்த பாலத்தில் நடந்து போயிட்டு விஜய் டெக்ஸ்டைல்ஸுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். விருதாச்சலம் பாலக்கரையில் இருக்குது இந்த ஷாப்பு. மேக்ஸிமம் நாங்கள் விஜய் அல்லது சபரி டெக்ஸ்டைல் இது ரெண்டும் தான் எனக்கு விருதாச்சலத்தில் ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் கடை. கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு இப்போ நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க.
முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய அக்சசரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸில் அப்படியே மேலே ஏறி சாரீ கலெக்ஷனுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், சாரீ பார்த்துட்டு போகலான்னு. இங்கே நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு கவுனும் வச்சுருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த என்ட்ரன்ஸ் கிட்டே ஒரு ட்ரெஸ், ஒரு சுடிதார் வச்சுருந்தாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. ஏதாவது பார்ட்டிக்கு இல்லை ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அது வேர் பண்ணி போனால் சூப்பராக இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா சாரீ தான் நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து வீடு பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்காக ட்ரெஸ் வாங்கலான்னு வந்திருக்கோம். இப்போ பட்டு செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. எல்லாமே 1500, 2500, 2000 அந்த ரேஞ்சில் இருந்தது. கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து அவங்க அந்த வீடு பால் காய்ச்சறதுக்காக அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் எங்கள் ரிலேட்டிவ்க்கு. அவங்க வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தான், அதனால் அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு சாரீ வாங்கிட்டோம். அப்படியே அம்மாவுக்கும் ஒரு சாரீ வாங்கினோம். இப்போ மென்ஸ் கலெக்ஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த பால் காய்ச்சறோன்னு சொன்னோம்ல, அவங்களுக்கும் வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காக அவருக்கும் ஒரு வேஷ்டி சட்டை வாங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ கீழே போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாலக்கரை பஸ் ஸ்டாண்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை இருக்கும். அந்த உழவர் சந்தைக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், பக்கத்தில் சுற்றி இருக்க கிராமத்துலேருந்து வந்து நிறையா பேர் வந்து அங்கே வாழைப்பழம் ரொம்ப சீப்பாக விற்பாங்க. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அங்கே வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நாங்களும் அந்த சீர்வரிசை செய்கிறதுக்காக வாழைப்பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு அம்மா போயிருந்தாங்க. அப்படியே ஒரு கடையாக வாழைப்பழம் என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தோம். நீங்கள் யாருக்காவது நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து மேரேஜுக்கு அந்த மாதிரி இங்கே வந்து வாங்கினீங்கன்னா அந்த உழவர் சந்தையில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் வாங்கலான்னு போனோம். இந்த ஸ்வீட் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பேக் சைடு பிவிஜி தேட்டர் இருக்குல்ல, அந்த சைடு தான் வந்து வட ஆற்காடுன்னு ஸ்வீட் கடை இருக்குது. அங்கே ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே தையல் மிஷினுக்கு வந்து லேஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறிட்டு அப்படியே மீன் பன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த சாரீ தான் நான் வந்து வாங்கினேன். அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தான், அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சாரீ வாங்கினோம். அவங்களுக்கு இப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு வேஷ்டி சட்டை வாங்கியிருந்தோம். இது வந்து அம்மாவுக்கு ஒரு சாரீ வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது இந்த சாரீ. இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்தது. இது எல்லாமே சீர்தட்டு செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது. 1 kg வந்து 160 rupees அங்கே. நீங்கள் வட ஆற்காடுன்னு விருதாச்சலம் பேக் சைடில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ அங்கே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சீர்வரிசைலாம் செய்கிறதுக்கு ஸ்வீட்டும் சரி காரமும் சரி 1 kg வந்து 160 rupees அங்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.